ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான மீல் மேக்கர் 65 தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு வேறு கிளம்பணும். இந்த மாதிரி டைமில் நம்ம அது இதுன்னு போட்டு மீல் மேக்கரை ஊற வச்சு பொரித்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். மீல் மேக்கர் எல்லா ரைஸ்க்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் நான் ஒரு 3 பேருக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன மீல் மேக்கர் கூட எடுத்துக்கலாம், பட் அதை விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு பவுல் வச்சுக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி லைட்டாக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். மீல் மேக்கரை போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த ஹீட் வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். ஓகே, மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த வாட்டரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில்டர் பண்ணிட்டோம். மீல் மேக்கர் சூடாக இருக்கும்போது நம்ம பிழிய முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால நம்ம நார்மலான வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆற வச்சு கூட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்காமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 பொடி தான். இது 10 ரூபா பாக்கெட். நான் இதில் அரை பாக்கெட் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேலைக்கு அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே பயங்கர டென்ஷன் ஆயிரும். அந்த டைமில் சிக்கன் 65 பொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பொடி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன், இதை ஊற வைக்கவே தேவையில்ல. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை போட்டுக்கலாம். மீல் மேக்கரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் அளவாக தான் ஊற்றிருக்கேன். பாயில் பண்ண எண்ணெய் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணியிருப்பீங்க. சிக்கன் 65 மாதிரியே இந்த மீல் மேக்கர் 65ம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கரில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நம்ம டெய்லி சாப்பிடக்கூடாது. எப்போல்லாம் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு போர் அடிக்குதோ அந்த டைமில் மட்டும் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீல் மேக்கர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும்னா இன்னும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வச்சுருக்க மீல் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா கூட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம லைட்டாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான மீல் மேக்கர் 65 நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.